லோக்கல் பாய் பிரியாணி வெர்சஸ் எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி, இது ரெண்டுத்துல எது பெஸ்ட்னு இன்னைக்கு செக் பண்ணலாம். 170 ரூபாய்க்கு எவ்வளவு பிரியாணி கொடுத்துருக்காரு பாருங்க நம்ம பாய். என்ன இது இது மாதிரி ஒரு எங்க நான் பார்த்ததே இல்லை. என்ன இது இவ்வளவு முட்டை. ஏரியால இருக்கிறதுனால இது வந்து நம்ம ஏரியா லோக்கல் பிரியாணி. லெக் பீஸ் ஆக்சுவலி நான் கேட்கவே இல்லை. லெக் பீஸ் மக்களே, எங்க ஏரியால இருக்க எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணிக்கும் அது பக்கத்துலயே இருக்க ஒரு அண்டர் ரேட்டடான பாய் பிரியாணிக்கும் தான் நீ கம்பேரிசன் பண்ண. எஸ்எஸ் ஹைதராபாத் அம்பத்தூர் லொகேஷன் நீங்க கூகுள் மேப்ஸ்ல போட்டீங்கனாலே உங்களுக்கு காமிக்கும். ஆனா இந்த பாய் பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா அம்பத்தூர் நாயுடு வால் ஆப்போசிட்ல கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா போனீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயே இருக்கும். நான் வீக் டேல போனப்பவே கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு, பட் வீக்கெண்ட்ஸ்ல இன்னும் நிறையவே இருக்கும். பாய் கிட்ட வாங்கின பிரியாணி வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. இந்த பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா 170 rupees 1 kg. ஆனா ஸோ இந்த பிரியாணியை வந்து எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணியோட இன்னைக்கு நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டுத்துல எது பெஸ்ட்னு பார்க்கலாம். ஆல்ரெடி எஸ்எஸ் ஹைதராபாத்ல வந்து ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணியாச்சு, அது வந்துட்டே இருக்கு. ஸோ இதுல என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து இதுல பிரியாணி இருக்கு 1 kg அண்ட் வந்து 2 ஆனியன் ரைத்தா அண்ட் 2 கத்திரிக்காய் கொடுத்துருக்காங்க. எடுக்கும்போது எல்லாம் உள்ளது கீழே டொம்முன்னு. சரி, இதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷலாக ஒரு ஐட்டம் வாங்கிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சில்லி. இது வந்து 50 rupeesக்கு 100 grams. சிக்கன் சில்லியை டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு தட்டு எடுத்துகிட்டு வரும். வாங்க அப்படியே போகலாம். இங்கே பவுல் இருக்குது, இந்த பவுலில் கொட்டி பார்ப்போம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு. 100 grams இது கொடுத்துருக்காங்க. பட் என்னன்னா இந்த ஒரு எலும்பு பீஸ் வந்திருக்கு, அது எனக்கு பிடிக்காது ஆக்சுவலி. பட் எலும்பே இல்லாமல் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்ப்போம். டேஸ்ட் வைஸு நல்லா இருக்கு, ஆனால் ரொம்ப இந்த மொடமொடான இருக்குன்னு சொல்லுவாங்களே, கடிக்க முடியாத மாதிரி அந்த மாதிரி இருக்கு. ஆர்டர் பண்ண எஸ்எஸ் ஹைதராபாத் நம்ம வீட்டுக்கிட்ட வந்துருச்சு. கீழே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். வாங்கிட்டு வந்தோடனே கம்பேரிசனை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம பாய் கடை வாங்கினதுக்கு கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரெயிட்டாக போனாலே ரைட் ஹேண்ட் சைடில் தான் ஹைதராபாத்து. ஆனால் அங்கே வாங்காமல் நம்ம ஏன் ஆன்லைனில் ஆர்டர் போட்டோம்னா, என்கிட்ட ஒரு ஆஃபர் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு போட்டேன். நேரில் விட வாங்கிறத விட ஒரு 10 rupees கம்மியாக வந்துச்சு. வாங்கியாச்சு. அந்த அண்ணனுக்கு ஸ்டார் ரேட்டிங் மறக்காம போட்டுடலாம். இங்கே 2 பெரிய தட்டு இருக்கு. எப்பவுமே பெரிய தட்டு வைக்கிற இடம் இதுதான். வா, திஸ் இஸ் பாகுபலி தட்டு. எவ்வளோ பெருசாக இருக்கு பார்த்தீங்களா. இதில் என்னென்ன இருக்குன்றதையும் பார்த்துருவோம். தயிர் பச்சடி, பிரிஞ்சால், அப்புறம் வந்து பிரெட் அல்வா கொடுத்துருப்பாங்க 170. இது வந்து 240. ஸோ எவ்வளோ அதிகம், 70 rupees வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து குவான்டிட்டி. இந்த கவரோட வச்சு பார்ப்போம் எவ்வளோ இருக்குன்னு. கவரை எடுத்துட்டு தட்டில் கொட்டி பார்ப்போம் எவ்வளோ இருக்குன்னு. ஃபஸ்ட்டு பாய் பிரியாணியை கவரோட வச்சு பார்ப்போம் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு. 1053 இருக்கு. ஸோ இது எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஹைதராபாத் 150 grams டிஃப்ரென்ஸ் இருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி கொட்டி எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுவோம். ஸோ இந்த தட்டோட வெயிட் என்னன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடுவோம். ஸோ தட்டோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 158. ஸோ இது வந்து இந்த பட்டன் கொடுத்தீங்கன்னா 0 ஆகிடும். ஸோ இப்போ வந்து தட்டு வந்து 0 வெயிட் லெஸ்ன்ற மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிரியாணி எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அண்ட் அப்படியே வெயிட் எவ்வளோன்றது இருக்குன்றத செக் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் அதே இதுதான் வந்திருக்கு, 1048. இப்போ 0ல இருக்கு தட்டு. இப்போ இதை கொட்டுவோம், எவ்வளவு வெயிட் இருக்குன்னு செக் பண்ணுவோம். ஸோ 1133. அதாவது நம்ம பாய் கடையோட வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 90 grams வந்து எஸ்எஸ் ஹைதராபாத் அதிகம் தான். பட் ப்ரைஸை நம்ம எப்பவுமே மைண்டில் வச்சுக்கணும். 70 ரூபா இது ஜாஸ்தி அதை விட. ஓகேவா. இப்போ பீஸ் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணுவாங்க. வாவ், எலும்பே அப்படியே பிஞ்சு வருது. இவங்க ஒரு மீடியம் பீஸோட என்ன பீஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அதே மாதிரி இன்னொரு மீடியம் பீஸு, 2 பீஸு. என்னயா இது இது மாதிரி ஒரு எங்க நான் பார்த்ததே இல்லை. என்ன இது இவ்வளோண்டு முட்டை. இது பேர் ஏதோ ஒரு முட்டை சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கு. இவ்வளோண்டு 2 முட்டையோட சைஸை பாருங்களேன். இது எவ்வளோண்டு இருக்குது. இது எவ்வளவு பெருசு இருக்குது பாருங்களேன். அதாவது இந்த முட்டை குட்டி போட்டு இந்த முட்டை வந்த மாதிரி இருக்கு பாருங்களேன்.
ஸோ பாயில் வந்து 3 பீஸ் இருக்கு, எஸ்எஸ்ல 2 பீஸ் தான் இருக்கு. எஸ்எஸ் ஹைதராபாத் இப்போதைக்கு குவான்டிட்டியில மட்டும் வின் பண்ணிருக்கு. பாய் பிரியாணி ப்ரைஸு, பீஸு, முட்டை சைஸ்ல கூட பாய் பிரியாணி தான் வின்னு. ஸோ இப்போ ஃபைனலான ஒரு மெயின் ஈவெண்ட்டுன்னு சொல்லலாம், டேஸ்ட். ஏன்னா என்னதான் ஒரு பிரியாணி குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருந்தாலும், பீஸ் ஜாஸ்தியாக இருந்தாலும், முட்டை சைஸ் பெருசாக இருந்தாலும், எக்ஸ்ட்ரா அவங்க தயிர் கத்திரிக்காய் அதெல்லாம் எவ்வளோ அதிகமாக கொடுத்துருந்தாலும் டேஸ்ட்டு எது நல்லா இருக்கோ அதை தான் நம்ம கண்டிப்பாக சாப்பிடுவோம், அதை தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ ஹைதராபாத் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன், பாய்தும் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன். பட் இன்னைக்கு இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது எது டேஸ்ட் வைஸில் பெட்டராக இருக்குன்றதை நம்ம இப்போ செக் பண்ணுவோம். வாங்க. பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ ரைஸோட பீஸ் வச்சு டேஸ்ட் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். சாஃப்டா பீஸ் வந்துருக்கு பாய் கிட்ட. ஆனா பாய் இன்னைக்கு வந்து கொஞ்சம் காரமா செஞ்சிருக்காரு. அந்த சாப்பிடும் போது அந்த பைட்ல காரம் அப்படியே ஏறுது, அது தெரியுது. ஸோ இது டேஸ்ட் பண்ணியாச்சு. டேஸ்ட் வைஸ் இதுக்கு எவ்வளோ கொடுப்பேன்னு கேட்டிங்கன்னா 8 out of 10. ஆக்சுவலி இன்னொரு மேட்ரு என்னன்னா, கத்திரிக்காய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் செம்மையா இருக்கும். அது செகண்ட் ரவுண்டில் நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ எஸ்எஸ் ஹைதராபாத்ல பீஸு ப்ளஸ் ரைஸ் வச்சு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பீஸ் எடுத்துட்டேன், ரைஸும் எடுத்துட்டேன், டேஸ்ட் பண்ணுவோம். பாய்கிட்ட இருந்ததை விட இதில் பீஸ் வந்து கொஞ்சம் ஆடாக இருக்குது. டேஸ்ட் வைஸு ரெண்டுமே கொஞ்சம் காரம் தான். பாய் பிரியாணியை விட நான் 0.5 கம்மி பண்ண போகிறேன், 7.5. ஏன்னா அதில் சாப்பிட்டு அந்த டேஸ்ட் டக்குன்னு ஏறினதுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. பாய்கிட்ட வந்து கத்திரிக்காய் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது, கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. பட் டேஸ்ட் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஓகே, லைட்டாக கொஞ்சம் ஆனியன் ஃபுல்லாக எல்லாத்தோட டேஸ்ட் சேர்த்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மக்களே, இந்த கத்திரிக்காய் பார்க்க எப்படி இருக்கு, தண்ணியா, ஆனால் அதோட டேஸ்ட்டு சத்தியமாக சொல்கிறேன் வேற லெவலு. கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறதுனால அந்த பிரியாணி காரத்துக்கும் இதுக்கும் வேற மாதிரி. இதுக்கு வந்து நான் டெஃபினட்டாக 9. கத்திரிக்காவோட வெங்காயத்தோட பீஸோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா 9. கத்திரிக்காவை கொஞ்சோன்னு போட்டாச்சு, கொஞ்சோன்னு போடுறன்ற பேரில் லூஸ் தனமாக நிறைய போட்டேன். ஸோ இவங்களோட வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம், இவங்க கத்திரிக்காவோட வெங்காயம் ப்ளஸ் பிரியாணி இது டோட்டல் டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை இப்போது டெஸ்ட் பண்ணுவோம். எடுத்தாச்சு பீஸு, வெங்காயம், தயிர். பீஸு, வெங்காயம், தயிர், பீஸு, வெங்காயம், கத்திரிக்காய். ஓகே, எஸ்எஸ் ஹைதராபாத் எது பண்ணுறாங்களோ இல்லையோ, அவங்களோட பிரியாணியில் சம்டைம்ஸ் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக்ஸ் இருந்தாலும், ஆயிலு, காரம், இந்த மாதிரி எது இருந்தாலும் அவங்க இந்த கத்திரிக்காய் வச்சு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடுறாங்களோ எனக்கு சம்டைம்ஸ் ஃபீல் ஆகுது. அந்த கத்திரிக்காய் மட்டுமே அவ்வளோ டேஸ்டாக இருக்குது. ஸோ கத்திரிக்காவோட இந்த பிரியாணிக்கு என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 9னா இது 9.5. ஸோ இதுதான் டோட்டல் ரிவ்யூ. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம லோக்கல் ஷாப்பில் 170க்கு வாங்குற பிரியாணி எவ்வளோ ஒர்த்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் ஒரு பிரியாணி எஸ்எஸ் ஹைதராபாத்தில் 240க்கு வாங்குறது அதோட ஒர்த் என்னன்றதையும் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் இது வந்து எந்த ஒரு நீங்கள் எதை சூஸ் பண்ணணுன்றதுக்காக நான் சொல்லலை, எல்லாருக்குமே ஒவ்வொரு ப்ரெஃபரன்ஸ் இருக்கும்ல. அந்த மாதிரி உங்களுக்கு எது வந்து பெஸ்ட்டுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதுக்கு நீங்கள் போகலாம். மெயினான ஒரு விஷயம் என்னன்னா ப்ரைஸு. ஏன்னா சில பேரால் அஃபோர்ட் பண்ண முடியும், எக்ஸ்ட்ரா ஒரு 70 ரூபா கொடுத்து நான் இதை வாங்குவேனாலும் வாங்கலாம். இல்லை இது வந்து 1 கிலோ ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாய்கிட்ட 100 rupees 90 rupees நினைக்கிறேன், ஷோராக தெரில. ஸோ அந்த ரேட்டுக்கு நான் வாங்கி சாப்பிடுவேன்னு நினச்சிங்கனாலும் அதுவும் ஒர்த்து தான். ஸோ இதுதான் கம்பேரிசன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வீடியோ. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பை. நான் வந்து எப்பவுமே பாய்கிட்ட தான் வாங்குவேன்.